லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து முருகருக்கு உகந்தது வந்து திணை. அந்த திணையை வச்சு எப்படி பாயசம் செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வர கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வந்து பாயசம் வந்து செய்வோங்க. அது வந்து ஏதோ ஒரு பாயசம் செய்யாத முருகருக்கு உகந்தது திணை பாயசம் செய்யலாம் பாருங்கள் எப்படின்ட்டு. எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப்பு வந்து நான் திணை எடுத்துருக்கேங்க. 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு திணைக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்புங்க. 1/2 கப்பு நான் வந்து வெல்லம் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு திதிப்பு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் 2 கப்பு கூட எடுத்துக்கலாங்க. 1/2 கப்பு வந்து நான் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. தேங்காய் துருவி எடுத்துருக்கேங்க. முந்திரி திராட்சை தேவைக்கேற்ற எடுத்துக்கலாங்க. கேஸ் பற்ற வச்சுட்டு நம்ம கடாயை வச்சுக்கலாங்க. நம்ம 1/2 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்தோம் பாருங்கள். அது நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்தால் தாங்க நம்மளுக்கு பாயசத்துக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வறுத்துட்டோம் பாருங்கள். இப்போது நம்ம எடுத்துடலாம். திணை 1 கப்பு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதுவும் நம்ம போட்டுடலாங்க. திணை வறுக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல வாசனையாக வருங்க. அப்புறமா வந்து நம்மளுக்கு படப்படன்னு பொரியுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம திணையை எடுத்துடணுங்க. அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய்ங்க, முந்திரி திராட்சை போட்டுக்கலாங்க. நம்ம அது நல்லா செவந்த உடனே இப்போ 1/2 கப்பு நம்ம வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பாருங்கள். அதுவும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. நெய்யில் வந்து நல்லா வறுத்துட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ வந்து திணையும் நம்ம பாசிப்பருப்பும் நம்ம வறுத்தம் பாருங்கள். நம்ம 2-3 டைம் நல்லா கழுவிக்கலாங்க. கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. நம்ம அதுக்குள்ளேயே அது 5 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளேயே நம்ம வந்து வெல்லம் வந்து 1/2 கப்பு எடுத்து வச்சோம் பாருங்கள். அந்த வெல்லம் போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சமாக திட்டமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி பாகுபதெல்லாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு கரைஞ்சா போதுங்க. எடுத்து வச்சிடலாங்க. நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் எடுத்துக்கலாங்க. 1 கப்பு திணை எடுத்துருக்கோங்க. அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1/2 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம ஊற்றிட்டு இப்போ இந்த திணையை ஊற வச்சோம் பாருங்கள். அதை எடுத்து நம்ம குக்கரில் போட்டுடலாங்க. நான் வந்து 1 கப்பு வந்து ஜாஸ்தியே நான் ஊற்றிருக்கேங்க. ஏன்னா நம்ம பாயசம் செய்கிறதுனால நல்லா குழைவாக இருக்கட்டுங்க. 2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போது இப்போ பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு. இப்போ நல்லா வெந்து வந்திருக்குது. நம்ம இப்போ வந்து கரண்டியால் நல்லா வந்து மேஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் வெல்லம் கரைசலை. அதை நம்ம வெடிகட்டி ஊற்றிக்கலாங்க. வெடிகட்டி ஊற்றிட்டு நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து சுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சுக்கு பொடி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதே போல் ஏலக்காய் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. நல்லா கொதி வந்தோடனே நான் 1 டம்ளர் பசும்பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஊற்றிக்கலாங்க. பசும்பால் வந்து நல்லா ஒரு கொதி வரணுங்க. கொதி வந்தோடனே நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை தேங்காய்லாம் நம்ம அதோடு நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொதி வந்தோடனே இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பாயசம். இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து தேன் ஊற்றிக்கலாங்க. முருகருக்கு உகந்தது வந்து தேனும் திணையும் தாங்க. 1 ஸ்பூன் நம்ம ஊற்றிட்டு நம்ம நல்லா கலக்கிடலாங்க பாயசத்தை. இப்பயும் வந்து பழனியில் வந்து நம்மளுக்கு பிரசாதமாக வந்து திணையாக நம்மளுக்கு வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க பழனியில். இப்பயும் நம்மளுக்கு வரும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் பாயசம் செஞ்சு பாருங்கள். திணை பாயசம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.